இங்கே பாருங்கள், இது என்னன்னு தெரியுதா? இதுதான் வந்து வெல்வெட் பீன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற பூனைக்காளி, கருப்பு பூனைக்காளி காய். வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல, நம்ம சைடில் போட்டிருக்கோம். வேல் இயற்கை அங்காடி பிரபாகரன் நமக்கு கொடுத்தாரு, அது வந்து செடி முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வந்து நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம். அதனால் நிறைய வெடித்து கொட்டி போயிடுச்சு. இது மட்டும்தான் நமக்கு வந்து கொத்தாக கிடச்சிது. நேற்றுக்கு தான் இதை நான் பறித்தேன். இது வந்து விதை வந்து எவ்வளோ ஒரு மொத்தமாக இருக்குது பாருங்கள். இது உடைக்கவே முடியலங்க, உடைக்க முடியல. ஆனால் மழை பெஞ்சுது, மழை தண்ணி பட்டுச்சுன்னா தானே வெடித்து உழுகுது. நிறைய கொட்டி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் இதை வந்து அங்கே கொட்டி சிதறி இருந்ததை நான் வந்து அப்படியே வந்து சேகரித்து வச்சுருக்கேன். இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்குது. இது வந்து இந்த பூனைக்காளி விதை அப்படிங்கிறப்ப இது வந்து குழந்தையின்மைக்கு செய்யப்படுகிற மருந்தில் வந்து இதை நம்ம மெயினாக இதை சேர்க்குறோம். அதோட இது வந்து என்ன அப்படின்னா ஹைலி ப்ரோட்டீன்ங்க. இது வந்து ரொம்ப நிறைய சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு 15 விதைகள் வந்து நம்ம ஊற வச்சு நம்ம வந்து வேக வச்சோ இது பண்ணியோ நம்ம குழம்புல போட்டோ குருமாவில் போட்டோ நம்ம சாப்பிடலாம். ஒரு கைப்பிடி, ஒரு குடும்பத்துக்கு ஒரு கைப்பிடி போடலாம். அதை நல்ல புரோட்டீன் சத்து மிகுந்தது. இது பார்த்தீங்கன்னா இது கம்மி தான். ஒரு செடி வந்து பலம் இல்லாமல் உரம் இல்லாமல் கொஞ்சமாக நமக்கு வந்து ஒரு 10 கொத்து போல் காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த கொத்து எப்படி ஒரு கொத்தில் வந்து எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் அது காய்ச்சி தொங்குறப்ப. இவ்வளோ தான் நமக்கு கிடச்சிது. பேருக்கு கொஞ்சோண்டு சமையலுக்கு எடுத்துக்கிட்டு மீதியை வந்து என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே நம்ம கொல்லையில் கொண்டு போய் தோப்பில் கொண்டு போய் விதைக்கலாம் அப்படின்னு இருக்கேன்னா. இது காய்க்கிட்டும், நிறைய காய்ச்சோன்னா நிறைய பேருக்கு நம்ம இது விதைகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன இடம் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த விதையை போட்டு முளைக்க வச்சு போட்டுக்குள்ளே கூட நம்ம அழகு கொடி மாதிரி நம்ம ஏற்றி விடலாம். தட்டைப்பயிர் கொடி மாதிரி இருக்கும். அது அவரை செடி மாதிரி அப்படியே காய்ச்சி தொங்கும். ரொம்ப அழகாக இருக்கும், அழகு செடி மாதிரியும் இருக்கும். இது வந்து பிஞ்சாக இருக்கும்போது பறித்து நம்ம வந்து சாம்பாரில் போடலாம், பொரியல் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இது வந்து முத்தின பிறகு இதுலேருந்து நம்ம விதை சேகரித்து நம்ம வச்சுக்கலாங்க. இது வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து இவ்வளோ விதை கிடச்சிருக்கு. நான் விதை போட்டப்பையும் காட்டினேன், காய்ச்சிருந்தப்பையும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இதில் வந்து இவ்வளோ விதை நமக்கு கிடச்சிருக்கு. இந்த விதைகள் நான் எடுத்திருக்கோம். இதை வந்து உங்களோட சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிறேன்.